ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 1 கப் அளவு கோதுமை ரவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு 2-3 டைம் நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம். இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு வந்து சுடுதண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இது மூடி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டு இல்லைங்களா, இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. இந்த தண்ணியோடைய ரவை எல்லாமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடைய ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இனி தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு இல்லைங்களா, அந்த ரவையோட பால் மட்டும் நமக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணி ஃபுல்லாக வடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு அகலமான கடாய் வச்சு 1/2 லிட்டர் கொஞ்சம் குறைவாக வந்து பால் சேர்த்துக்கலாங்க. இது வந்து காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா பொங்கி வருது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த ரவையை அரைச்சி நம்ம பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதையும் உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாயிருது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா சர்க்கரையோட அளவு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாங்க. சர்க்கரையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கீழே எடுத்து வச்சிடலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அது நல்லா ஆறுறக்குள்ள நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. உங்களுக்கு வெள்ளை முடி இளநரை இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 மாதம் தொடர்ந்து நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் இருக்குது இல்லைங்களா, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. லைட்டாக சூடாக இருந்தால் கூட நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதோடையே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க லைட்டாக பீட்ரூட் துருவி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதை சேர்க்கும்போது அதோட வாசனையில் கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு ஒரு 7-8 முந்திரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 3/4 டம்ளர் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஒரு 2-3 ஐஸ் கியூப் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா, அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம்.